வணக்கம். I am Dr. Duraisamy, consultant sexologist, KK Diabetes and Sex Care Center. மாஸ்டர்பேஷன் அப்படிங்கிறதுக்கு ப்ராப்பரான தமிழ் வேர்டு அப்படிங்கிறது சுய இன்பம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேர்டு எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா லாட்டின் அண்ட் க்ரீக் டேர்ம்ஸ்லேருந்து வந்தது. இந்த மாஸ்டர்பேஷனை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஜெர்க் ஆஃப் இல்லைன்னா பீட் ஆஃப் இல்லைன்னா ஸ்பேங்க் த மங்கி இந்த மாதிரி பல வகையான பெயர்களில் சொல்லுவாங்க. மாஸ்டர்பேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆணோ அல்லது பெண்ணோ அதாவது உடலுறவு இல்லாமல் சுயமாக அவங்களோட அந்தரங்க உறுப்புகளில் உணர்ச்சிகளை தூண்டுறதுனால கிளர்ச்சி அடைவதற்கு பேர் தான் சுய இன்பம் அப்படின்னு சொல்கிறது. ஆண்கள் அவங்களோட ஆணுறுப்பை தூண்டுவதாலும் பெண்கள் அவங்களோட கிளிட்டோரியஸை தூண்டுவதாலும் அவங்க கிளர்ச்சி அடைகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆண் பெண் இருவருக்கும் இந்த மாஸ்டர்பேஷன் அப்படிங்கிறது காமன். இதில் ஆண்கள் மட்டும்தான் மாஸ்டர்பேட் பண்ணுறாங்க, இல்லை பெண்கள் மட்டும்தான் மாஸ்டர்பேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆண்களில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 94% ஆஃப் ஆண்கள் அவங்களோட ஹோல் த்ரூ லைஃப் மாஸ்டர்பேட் பண்ணுறாங்க. பெண்களில் பார்த்தீங்க அப்படின்னா 25 வயது முதல் 30 வயது வரை இருப்பவர்களில் கிட்டத்தட்ட 50% பெண்கள் கண்டிப்பாக மாஸ்டர்பேட் பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க. இதில் ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர்பேட் பண்ணுறது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ இல்லை மற்றவங்களோடவோ ஷேர் பண்ணுறது ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஆனால் பெண்கள் பார்த்திங்கன்னா இது ஒரு சீக்ரெட்டாக யார் கூடவும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த மாஸ்டர்பேஷன் எந்தெந்த வயசில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு யங் ஏஜில் அடலசன்ட் பீரியடில் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு செக்ஸ் ஃபீலிங் வரும்போது அவங்க இந்த சுய இன்பம் அனுபவிக்கிறத ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஒரு சில மனிதர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் லைஃப்பில் ஒரு 4 to 5 டைம்ஸ் மட்டும்தான் மாஸ்டர்பேட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 7 முதல் 20 அல்லது அதற்கு மேற்பட்ட முறைகள் சுய இன்பம் அனுபவிக்கிறவங்களாக இருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா தினமும் சுய இன்பம் அனுபவிப்பவர்களாகவும் இருப்பாங்க. இதில் ஆண்கள் பெண்கள் இருவரும் எப்படி சுய இன்பம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காமனாக பார்த்தீங்க அப்படின்னா 2 தைஸ்க்கு இடையில பில்லோ வச்சு அவங்களோட அந்தரங்க உறுப்புகளை ஜெனிட்டல்ஸ் ரப் பண்ணுறதுனால சுய இன்பம் அனுபவிக்கிறது தான் மோஸ்ட் காமன். இதில் அந்த உராய்வு ஏற்படும் போது அவங்களுக்கு அந்த ஒரு செக்ஸ் சம்மந்தப்பட்ட கிளர்ச்சி அவங்களுக்கு உருவாகும். இன்னொன்று சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண் உறுப்பை போன்ற சில ஹவுஸ்ஹோல்டு திங்ஸ்னால, அதாவது பெண் உறுப்பை ஞாபகப்படுத்துகிற ஹவுஸ்ஹோல்டு திங்ஸ் வீட்டில் கிடைக்கிற பொருட்களை சுய இன்பத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா வைப்ரேட்டர்ஸ், இந்த வைப்ரேட்டர்ஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் மோஸ்ட் காமன். பட் இந்தியாவில் இட்ஸ் ரேர். பட் சில பேர் அதை கண்டுபிடிச்சி அதையும் சுய இன்பத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பெண்களுக்கும் ஃபீமேல் வைப்ரேட்டர்ஸ் ஈஸிலி அவைலபிள். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி மாஸ்டர்பேட் பண்ணுறது தான் மேனுவலாக மாஸ்டர்பேட் பண்ணுறது தான் எல்லாத்துக்கும் ஒரு காமனாக இருக்குது. இதில் மாஸ்டர்பேஷன் எதற்காக அனுபவிக்கிறாங்க, சுய இன்பம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முழுக்க செக்ஸுவல் ப்ளஸர், அதாவது செக்ஸ் உணர்ச்சிகள் செக்ஸ் இன்பம் கிடைக்கிறதுக்காகவும், செக்ஸுவல் அரௌசல் அதாவது அளவுக்கு அதிகமான செக்ஸ் இன்பம் கிடைப்பதற்காகவும், அதே நேரம் பார்த்திங்கன்னா ஆர்காசம் செக்ஸில் உச்சநிலையை அடைவதற்காகவும் தான் சுய இன்பம் அனுபவிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர்பேஷனில் என்ன கெடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் எந்த பிரச்சனைகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சில காமன் டேபூஸ் அகெயின்ஸ்ட் மாஸ்டர்பேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்பேட் பண்ணுறதுனால சில நேரங்கள் முகத்தில் பருக்கள் வருது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ஆணுறுப்பு பெண்டாகி வளைஞ்சிருக்குது.
சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இட் வில் லீட் டு ஒரு கிரேசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பல வகையான தவறான எண்ணங்கள், அதாவது டாக்டர்கிட்ட இப்போ கன்சல்ட் பண்ண போகிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய சின்ன வயசுலேருந்து மாஸ்டர்பேட் பண்ணதுனால ஆண்மை குறைவு வந்துருச்சு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு, இந்த மாதிரி கன்ஃபியூஷனோடு தான் போவாங்க. இது வந்து முழுக்க தவறான ஒரு எண்ணம். சுய இன்பம் அனுபவிக்கிறதுனால உடல்நலக்கேடுகள் எதுவும் பெருசாக வராது. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து எக்ஸஸாக இல்லைன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய மாஸ்டர்பேட் பண்ணும்போது தான் வந்து சில பிரச்சனைகள் வரும். அதுவும் என்ன பிரச்சனை அப்படின்னா, உடலில் இருக்கிற செமனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலோரிஸ் வந்து ஜாஸ்தி. இந்த கலோரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகிறது. சுய இன்பம் அனுபவிக்கும் போது இந்த கலோரி வந்து ரிப்பீட்டடாக லாஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு எனர்ஜி லாஸ் ஆகும். இந்த கண்டினியூஸ் எனர்ஜி லாஸ் வந்து ஒரு வீக்னஸ்க்கு கொண்டுட்டு போய் சேர்த்தும். இந்த ரிப்பீட்டடாக வந்து டயர்ட் ஆகிறது, வீக் ஆகிறது தான் ப்ராப்ளமே தவிர மற்றபடி உடலில் வந்து சீரியஸான எந்த ஒரு உடல் நலக்கேடும் வந்து கண்டிப்பாக உருவாகாது. இந்த சுய இன்பம் வந்து செய்வது சரியா தவறா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரோட உடல்நிலையும் வந்து அவங்களோட ஃபிட்னஸை பொறுத்து ஒரு நாளைக்கு 2 தடவை இல்லை 3 தடவை சுய இன்பம் அனுபவித்தாலும் அவங்க வந்து ஃபிட்டாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு உடம்புல மாற்றமும் தெரியல அப்படின்னா இது வந்து ஒரு தவறான ஒரு இது கிடையாது, எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. அதே நேரம் திரும்ப சுய இன்பம் அனுபவிக்கும் போது அவங்களுக்கு வந்து உடலில் ஏதாவது மாற்றங்கள், டயர்ட்னஸோ இல்லை வீக்னஸோ தெரிஞ்சுதுன்னா அந்த ஃப்ரீக்வன்சி மட்டும் கம்மி பண்ணினா போதும். ஒரு மனிதனுக்கு வந்து அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் முதல் பாலியல் செயல்பாடு செக்ஸ் அனுபவிக்கிறதுங்கிறது வந்து இந்த சுய இன்பம் தான். இந்த சுய இன்பத்தினால எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. இந்த சுய இன்பம் அனுபவிக்கிறது அப்படிங்கிறது வந்து திருமணத்திற்கு முன்பு இது வந்து ஒரு கிரேட் சான்ஸ் ஆஃப் ஒரு செக்ஸுவல் அவுட்லெட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அவங்களோட உள்ளத்தில் இருக்கிற காம உணர்ச்சியை, செக்ஸ் உணர்ச்சியை, அடக்க முடியாத அந்த உணர்ச்சியை வந்து வெளிப்படுத்துறதுக்கு இந்த சுய இன்பம் வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் எடுத்துக்கணுமே தவிர இதில் வேறு எந்த ஒரு சீரியஸான சிக்கலான பிரச்சனைகள் எதுவும் வராது. அப்படி ஏதாவது அவங்களுக்கு வந்து ஆணோ பெண்ணோ சந்தேகங்களோ இல்லை பயமோ இருந்தால் அவங்க வந்து மருத்துவரை அணுகி அவங்களால வந்து நார்மலாக வந்து செக்ஸ் லைஃப்பை லீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நிஜம். இந்த சுய இன்பத்துக்கும் ப்ரெக்னன்சிக்கும் அதே மாதிரி செக்ஸில் செக்ஸுவல் டிஸ்ஃபங்க்ஷன் வர்றதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறது தான் முழுக்க உண்மை. நன்றி, வணக்கம்.